இன்றைக்கி டிபிஎம்எஸில் வந்து எஸ்கியூஎலோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ்கியூஎலோட அப்ரிவேஷன் தான் வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். எஸ்கியூஎல்ன்றது வந்து என்னென்னா ஒரு கொரி லாங்குவேஜ். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து என்ன செய்யலாம், ஸோ ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ், அதாவது டேபிள் மாதிரி இருக்க டேட்டா பேஸில் வந்து நம்ம வந்து டேட்டாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஸ்டோர் பண்ணதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மாடிஃபை பண்ணி வச்சு எனக்கு தேவைப்படுறப்ப வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் டேட்டாவை ஃப்ரம் த ரிலேஷனல் டேட்டா பேஸ். ரிலேஷனல் டேட்டா பேஸில் வந்து டேட்டாஸில் எப்படி வந்து ஸ்டோர் ஆகிருக்கும்னா டேபிள் ஃபார்மில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா 3 டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிடிஎல்ன்றது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதுக்கடுத்து டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், அதுக்கடுத்து வந்து டிசிஎல் டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், அதை வந்து டிடிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டிடிஎல் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும்னா, ஸோ டிஃபைன் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டாபேஸ், அதாவது டேபிளுக்கு வெளியே வந்து எந்த ஆல்ட்ரேஷன் வேணாலும் வந்து பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஸோ உள்ள டேட்டா அந்த டேபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுற டேட்டா பற்றி இது பேசாது. இந்த டேபிள் இருக்குல்ல வெளியே, அதோட ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறது தான் வந்து இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். அதான் சொல்லியிருப்பாங்க, யூஸ் டு டிஃபைன் அண்ட் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டேட்டா பேஸ். உள்ளே இருக்க டேட்டாவை பற்றி வந்து இந்த இது வந்து பேசாது. ஸோ அதுக்கு வந்து இதில் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வந்து வரும்னா கிரியேட், ஆல்டர், அதுக்கடுத்து ட்ராப், அதுக்கடுத்து வந்து ட்ரங்கேட். இந்த 4 கமெண்ட்ஸும் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் கீழே வந்து வரும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்ப்போம், கிரியேட் அப்படின்றது. ஸோ கிரியேட் யூஸ் பண்ணி ஒரு நியூ டேபிளை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து எப்படி வந்து கொரி எழுதணும்னா, ஸோ இந்த மாதிரி வந்து எழுதணும். அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா கிரியேட் டேபிள் நேம், அதுக்கடுத்து எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து கிரியேட்டோட சின்டாக்ஸ். அதனால தான் சொல்லியிருக்கோம் கிரியேட் ஒரு டேபிள் வந்து கிரியேட் டேபிள். இது வந்து டேபிளோட நேம், ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு காலமில் வந்து என்ன வேணும்னா ரோல் நம்பர் வேணும். ரோல் நம்பர் வந்து எனக்கு என்ன வரப்போகுது, நம்பராக வரப்போகுது. அதுக்கடுத்து நேம்னு ஒன்று வரப்போகுது. நேம்ன்றது வந்து டெக்ஸ்ட்டாக வரப்போகுது. டெக்ஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து வேர் கேரக்டர் அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதோட லென்த்தும் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து லென்த் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் வந்து வேர் கேரக்டருக்கு வந்து லென்த் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஏஜென்ட் இன்னொரு காலம் வேணும், அந்த காலம் அதோட டேட்டா டைப் அது வந்து நம்பராக வேணும். அப்படின்றனால இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். இதான் வந்து கிரியேட். இந்த மாதிரி வந்து கொரி கொடுத்தோம்னா டேபிள் கிரியேட்டட்னு கொடுத்து பிளாங்காக வந்து ஸோ வந்து டேபிள் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் செகண்ட் ஒன்று வந்து என்னது, ஆல்டர் கமெண்ட். ஸோ ஆல்டர் எப்போ பண்ண முடியும், அந்த வேல்யூஸ்லாம் இன்சர்ட் பண்ணுற பின்னாடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துரும். ஸோ ஆல்டர் கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணி வந்து மாடிஃபை பண்ணலாம், டேபிளோட ஸ்ட்ரக்சரை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து 3 காலம் இருக்குது, 1 2 3 3 காலம் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு புது காலம் வந்து வேணும், ஸோ டேபிளில் வந்து ஒரு புது காலம் வந்து வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்படி இது பண்ணோம்னா இந்த மாதிரி தான், ஆல்டர் டேபிள் நேம். சின்டாக்ஸ் வந்து என்னென்னா ஆல்டர் டேபிள் நேம். ஆட் பண்ணணும்னா ஆடுன்றது போட்டு எந்த டேபிளில் எந்த காலம் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த காலம் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் சொல்லிப்பேன், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் ஆட் பண்ண போகிறேன். என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸோ டிபார்ட்மெண்ட்ன்ற ஒரு காலம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ன்ற காலமில் டெக்ஸ்ட்டு தான் வரப்போகுது, அதனால் வந்து வேர் கேரக்டர் ஆஃப் 10 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து ஸோ இந்த ஆல்டர்லேயே ஆடும் யூஸ் பண்ணலாம், அந்த ஆல்டர்லேயே வந்து மாடிஃபையும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ மாடிஃபை யூஸ் பண்ணி எப்படி ஆல்டர் பண்ணுறதுன்னா, ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபைன்னு கொடுத்து இப்போ வந்து இந்த சைடு பாருங்கள், நேமில் வந்து ஸோ நேமில் வந்து வேர் கேரக்டரில் வந்து 20 லெட்டர்ஸ் வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இல்லை எனக்கு இப்போ 30 வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். எக்ஸிஸ்டிங்காக இருக்க காலமில் நேமில் வந்து இப்போ வேர் கேரக்டரை வந்து 30 வந்து மாற்றுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த மாடிஃபை. இது புது காலம் ஆட் பண்ணுறதுக்கு வந்து ஆடுன்றது யூஸ் பண்ணணும், ஆல்டரில் ஆட் யூஸ் பண்ணணும். இல்லை வந்து ஏற்கனவே இருக்க காலமில் வந்து மாடிஃபை பண்ணணும்னா ஆல்டரில் வந்து மாடிஃபை அப்படின்றத வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ட்ராப் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப்ன்ற கமெண்ட். ஸோ ட்ராப் கமெண்ட் யூஸ் பண்ணி டேபிளே கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா வந்து ட்ராப் கமெண்ட். அதான் சொல்லியிருப்பாங்க, ட்ராப் வந்து யூஸ் டு டெலீட் த டேபிள் கம்ப்ளீட்லி. அதுக்கான சின்டாக்ஸ் வந்து ட்ராப் டேபிள் நேம். எந்த டேபிளை வந்து நீங்கள் ஃபுல்லாக டேட்டா டேபிள் எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிறீங்களோ அதுக்காண்டி யூஸ் பண்ணுறதா இந்த ட்ராப். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ட்ரங்கேட். ஸோ ட்ரங்கேட் வந்து என்ன செய்யும்னா, ஸோ அதில் இருக்க எல்லா ரோஸையும் வந்து டெலீட் பண்ணும். ஸோ டேபிள் இருக்கும், டேபிளுக்குள்ளே நிறைய ரோஸ் இருக்கும்ல, வேல்யூஸ் யூஸ் பண்ணி நிறைய ரோஸ் இருக்கும்ல, அதை மட்டும் டெலீட் பண்ணும். ஆனால் டேபிள் வந்து எம்டியான டேபிள் இருக்கும். ஸோ டெலீட் ஆல் த ரோஸ் பட் வந்து டேபிள் வந்து ரிமைன்ஸ். அதுக்கு அதோட சின்டாக்ஸ் வந்து என்னென்னா, என்னது ட்ரங்கேட் டேபிள் நேம். அதான் வந்து இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ன்ற டேபிள் இருக்கனால ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து டேபிள் நேம் வந்து கொடுத்துருக்கோம். ட்ரங்கேட் டேபிள் நேம். ஓகேவா? இதான் வந்து இந்த 4.
டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ் கீழே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ன்ற ஸோ டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ்ன்றது அந்த டேபிளை பற்றி அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி இப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த டேட்டா டெஃபனிஷன் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்ன்றது அதுக்குள்ளே இன்சர்ட் வேல்யூஸ் இருக்குல்ல அதை எப்படி மாற்றுறது அப்படின்றது டேபிளுக்குள்ளே வந்து என்ன வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். ஸோ அதை வந்து டிஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎம்எல் கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து டேபிளுக்குள்ள வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இப்போ மாற்றணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து வேணான்னா வந்து டெலீட் பண்ணிக்கலாம் டேட்டாவை டேபிளில் இருந்து. ஸோ டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து 3 இருக்கும், இன்சர்ட், அப்டேட், டெலீட் அப்படின்னு இருக்கும். ஸோ செலக்டும் இந்த டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜுக்குள்ள இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அதை வந்து தனியாக வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து இன்சர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸோ டேட்டா பேஸில் வந்து வேல்யூஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதுக்கான சின்டாக்ஸ் வந்து என்னென்னா இன்சர்ட் இன்டூ, அதெல்லாம் வந்து கீவேர்டு நம்ம மாற்றவே கூடாது, அப்படியே தான் போடணும். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ். இங்கே வந்து ஸோ இந்த டேபிளில் என்னென்ன இருக்கோ இப்போ வந்து ஸோ ரோல் நம்பர், நேமு, ஏஜ் இருக்கா, அதுக்கு இப்போ ரோல் நம்பர் வந்து நம்பர், ஏஜ்ன்றது வந்து டெக்ஸ்ட்னால கோட்ஸுக்குள்ளே கொடுக்கணும், அதுக்கடுத்து வந்து ஏஜ்ன்ற நம்பர்னால இங்கே வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் வந்து டேபிள் நேம். ஸோ இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட் அதுக்கடுத்து வேல்யூஸ் கொடுத்து இந்த டேரெக்டாகவும் இப்படி வேல்யூ கொடுக்கலாம். இல்லை வந்து ரன் டைமில் கொரியை வந்து எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எனக்கு வந்து வேல்யூ வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரியும் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து இன்சர்ட் இன்டூ டேபிள் நேம் வேல்யூஸ், இந்த வந்து காலம் நேம் இருக்குல்ல, இந்த ரோல் நம்பர், நேம், ஏஜ்ன்னு இருக்குல்ல, அந்த காலம் நேமை ஆம்ப்ரஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி அப்படியே போகலாம். ஆம்ப்ரஷன் ரோல் நம்பர், ஆம்ப்ரஷன் நேம், ஆம்ப்ரஷன் ஏஜ், இந்த மாதிரி வந்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேட்கும். enter the value for the roll number, enter the value for name, enter the value for age and run timeல வாங்கி ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரியும் வந்து இன்சர்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஏஜ் வந்து 32ன்னு வந்து கொடுத்துட்டேன், இல்லை தப்பாக இருக்குது இப்போ மாற்றணும் அப்படின்னா வந்து அதுக்கு மாற்றுறதுக்கு வந்து அப்டேட் யூஸ் பண்ணுவாங்க. அப்டேட் வந்து யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னா சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 1 or more columns in the existing row of the table. இது வந்து வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, இப்போ மாற்றணும் அப்படின்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறதா இந்த அப்டேட். அதுக்கு வந்து என்ன சின்டாக்ஸ்னா அப்டேட் டேபிள் நேம் செட் அப்படின்னு கொண்டு. ஸோ அப்டேட் டேபிள் நேம் செட் அப்படின்னு இதில் வந்து அப்டேட் எந்த டேபிளை வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில். அதுக்கடுத்து செட்டுன்ற கீவேர்டு செட் பண்ணு. ரோல் நம்பர் 1ன்றதுக்கு இருக்கிறதுக்கோட வேல்யூவை வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து 13 வந்து மாற்று அப்படின்னு வந்து அதே மாதிரி வேர்ன்றது வந்து யூஸ் பண்ணணும். வேர் ரோல் நம்பர் 1 இருக்கும் இந்த இதில். ஸோ அந்த டேபிளில் 1ன்றதோட ஏஜ் வந்து முதல்ல வந்து 32 இருந்துச்சு, இப்போ வந்து ஏஜ் வந்து 13 வந்து செட் பண்ணு அப்படின்றது தான் வந்து இந்த அப்டேட் கமெண்ட். ஸோ வந்து அப்டேட் டேபிள் நேம் செட், இப்போ என்ன செட் பண்ணணுமோ அது வேர் அதோட கண்டிஷன் மாதிரி வந்து கொடுக்குறது தான் வந்து இது அப்டேட் கமெண்ட். அதுக்கடுத்து வந்து டெலீட் வந்து யூஸ் பண்ணி என்ன செய்வாங்கன்னா ஸோ ஒரு ரோவை மட்டும் டெலீட் பண்ணுறது தான் வந்து டெலீட். எல்லா ரோவையும் வந்து டெலீட் பண்ணுறது வந்து ட்ரங்கேட். ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த 3க்கு வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த டெலீட் கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் ரோ மட்டும் ஒரு சிங்கிள் ரோவை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு டெலீட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த இதுலேருந்து டெலீட் பண்ண போகிறீங்க, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம், எந்த டேபிள்னா ஸ்டூடெண்ட் டேபிள்லேருந்து டெலீட் பண்ண போகிறேன், வேர் ரோல் நம்பர் 1 அப்படின்னு ரோ வைஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து டெலீட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு எல்லா ரோவையும் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன செய்வாங்கன்னா ட்ரங்கேட் யூஸ் பண்ணுவாங்க. ரோஸ் மட்டும் டெலீட் பண்ணுவாங்க, அதில் இருக்க டேபிள் இருக்கும், அந்த வேல்யூஸ் மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு ட்ரங்கேட். ஸோ எல்லா டேபிளையும் கம்ப்ளீட்டாக டெலீட் பண்ண அப்படின்னா அதுக்கு வந்து ட்ராப். ஸோ இது வந்து சிங்கிள் ரோவுக்கு வந்து இந்த டெலீட் அப்படின்ற கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து இந்த டேட்டா மேனிப்புலேஷன் கீழே தான் வந்து இந்த செலக்ட் கமாண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து லேட்டஸ்ட் இதில் வந்து டேட்டா பேஸ் டூல்ஸில் வந்து இது வந்து டேட்டா கொரி லாங்குவேஜ்க்கு கீழே தான் வந்து செலக்ட் வருது. ஏன்னா இது வந்து இந்த செலக்ட் பண்ணி டேட்டாவை தான் ரெட்ரீவ் பண்ணும், மேனிப்புலேட் பண்ண போதில்லை. அதனால தான் மேனிப்புலேஷனாக ஏதாச்சும் வந்து அந்த டேபிளை வந்து மாற்றணும்னு அர்த்தம். ஸோ இந்த செலக்ட் வந்து டேபிளில் வந்து எந்த மேனிப்புலேஷனும் பண்ணாது. அதனால இது வந்து இது டேட்டா மேனிப்புலேஷனில் வராது, இது டேட்டா கொரி லாங்குவேஜ் கீழே வரும். அதை வந்து TQL அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த TQL யூஸ் பண்ணி வந்து டேட்டாவை வந்து ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் அந்த டேட்டா பேஸில். அதுக்கான கமெண்ட் வந்து என்னென்னா செலக்ட் கமெண்ட். இந்த செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையானதை டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரெட்ரீவ் பண்ணிக்கலாம் ரெக்கார்ட்ஸை இந்த டேபிளில். அப்படி ரெட்ரீவ் மட்டும் தான் பண்ணுவோம். நம்ம வந்து அது அப்படி ரெட்ரீவ் பண்ணுறப்ப எதுவும் டேட்டாவில் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து பண்ண மாட்டோம். ஸோ வந்து வித்தவுட் சேஞ்சிங் த டேட்டா. அதுக்கடுத்து எப்படிலாம் வந்து செலக்ட் கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து போடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்டில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணி வந்து டிஸ்பிளே பண்ணலாம். இது வந்து என்ன செய்யணும்னா ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா அதில் இருக்க எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் ஸ்டார் யூஸ் பண்ணி வந்து டிஸ்பிளே ஆல் த காலம்ஸ் ஃப்ரம் த டேபிள்.
செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு டேபிள் நேம் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா அதில் இருக்க எல்லாத்தையும் வந்து டேபிள் நேம் கொடுத்தோம்னா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். இல்லாட்டி வந்து இல்லை இதில் வந்து 3 காலம் இருக்கா, ஸ்பெசிஃபிக்காக 2-3 காலம் மட்டும் செலக்ட் பண்ணி எனக்கு டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா காலம் நேம் கொடுத்தும் செலக்டில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த காலம் நேம் கொடுத்து ஸ்பெசிஃபிக் காலம்ஸை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். செலக்ட்டு இப்போ வந்து நேம்ன்ற காலம் ஏஜுன்ற காலம் மட்டும் போதும். ஃப்ரம் எந்த டேபிள்னால் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இப்படி வந்து கொடுத்து வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். நேம் காலம் ஏஜ் காலம், நேமு ஏஜுன்ற 2 காலம் மட்டும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இருந்து மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னா அப்படியும் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸோ வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணியும் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுனா அது எல்லாமே வந்து அந்த டேபிளில் இருக்க எல்லாமே வந்துடும். அதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து வேறு ஒரு கண்டிஷன் கொடுத்து வந்து பண்ணலாம். ஸோ வேர் வந்து ஏஜ் வந்து 30க்கு மேலே இருக்கவங்க மட்டும் வந்து இப்போ இங்கே 21 இருக்கா, 21 வேணாம், ஸோ 30-35 ஏஜ் இருக்கவங்க மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்லேயும் எனக்குள்ள கண்டிஷன் கொடுத்து இது பண்ணலாம். அதுக்கு தான் வந்து வேர் ஏஜ் வந்து <= 30 அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பிட்வீன் யூஸ் பண்ணி வந்து என்னென்னா ஸோ 2 வேல்யூஸ்க்கு வந்து இடையில இருக்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா மேலே இருக்க மாதிரியே தான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் வந்து பிட்வீன் அப்படின்றது போடணும். பிட்வீன் இந்த வேல்யூக்கும் இந்த வேல்யூக்கும் இடையில ஏஜ் வந்து 20 and 40க்கு இடையில மட்டும் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல வந்து போட்டுருணும். ஸோ அதுக்கடுத்து எல்லாமே வந்து 20 to 35 40 வரைக்கும் சொல்லியிருக்குமோ அப்போ வந்து அது டேபிளில் எந்தெந்த வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இங்கே நோக்கில் சேச்சின்னு தான் வந்திருக்கும். இந்த இதுக்காண்டி வந்து இங்கே கௌசியம் வந்து மாற்றிருக்கேன். சரிங்க. ஸோ அதுக்கடுத்து டிஸ்டிங்க்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி வந்து அப்படின்னா என்ன செய்யும்னா இப்போ வந்து நேம்ன்ற காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ணி வந்து இது பண்ணுறப்ப ஸோ கௌசியே வந்து 2 தடவை ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து டூப்ளிகேட் இல்லாமல் ஒரு தடவை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி டிஸ்டிங்க்ட் அப்படின்றது யூஸ் பண்ண செலக்ட் பண்ண போகிறோம் நேம்ன்ற காலம் அதை வந்து டிஸ்டிங்க்டாக வந்து நேம் டிஸ்பிளே பண்ண அப்படின்னு அர்த்தம்னா டூப்ளிகேட் கௌசியே 2 தடவை வந்துச்சுன்னா 2 தடவை வேணாம் எனக்கு வந்து ஒரு தடவை மட்டும் ரிட்டர்ன் பண்ண அப்படின்றதுக்காண்டி யூஸ் பண்ணுறது இந்த டிஸ்டிங்க்ட். ஸோ நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து என்னென்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி வந்து இது வந்து சேஞ்சஸ்லாம் நம்மளுக்கு சேவ் பண்ணுறதுக்கு அதை தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். ஸோ கண்ட்ரோல் த டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு மேனேஜ் த சேஞ்சஸ் அதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணோம், அப்டேட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணுறப்ப அதை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் வந்து இந்த டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ டிரான்சாக்ஷன்னா ஒன்றும் இல்லை, இந்த குரூப் ஆஃப் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டிசிஎல் கமெண்ட்ஸில் வந்து 3 இருக்குது. ஸோ கம்மிட்டு, ரோல் பேக்கு, சேவ் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்மிட்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேபிளில் வந்து புதுசாக ஏதாச்சும் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, புது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி அப்டேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை டெலிட் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து சேவ் பண்ணணும்ல. பழசு இருக்கிறதோட அதோட இருந்துருக்கு, இப்போ புதுசாக ஏதாச்சும் மாற்றினீங்கன்னா அதை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறது தான் இந்த கமிட். ஸோ கமிட் வந்து சேவ் த ஆல் த சேஞ்சஸ் மேடு பை த டிஎம்எல்னால் அது இன்சர்ட் டெலிட் அப்டேட் பண்ணியிருப்பீங்களே அதை வந்து பெர்மனெண்ட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணதை சேவ் பண்ணணும்ல, அதுக்காண்டி யூஸ் பண்ணுறது கம்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து என்னது சேவ் ஆயிரும். அதே வந்து ரோல் பேக்குன்னு கொடுத்தீங்க, இல்லை பழையபடியே இருக்கட்டும், இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண அப்டேட்லாம் எனக்கு சேவ் ஆக வேணாம், ஸோ பழையபடியே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ரோல் பேக் யூஸ் பண்ணி அண்டோ த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து லாஸ்ட்டாக வந்து எது வரைக்கும் கமிட் பண்ணி வச்சுக்கணும் அது வரைக்கும் இருக்கும், ரோல் பேக்குன்னு கொடுத்தா திரும்ப வந்து மாறிடும். அதுக்கடுத்து சேவ் பாயிண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன், இல்லை எக்ஸாமில் ஒரு நோட்லேயே வந்து எழுதுகிறேன், ஒரு வரிசையாக ஒரு பேஜாக எழுதுகிறேன். ஃபஸ்ட் பேஜ் கரெக்டாக எழுதிட்டேன், செகண்ட் பேஜ் வந்து கரெக்டாக எழுதிருக்கேன், தேர்ட் பேஜ் வந்து தப்பாக எழுதிட்டேன்னா ஸோ எல்லாத்தையும் வந்து அழிக்கிறதுக்கு பதிலாக ஃபுல் டேபிள் அழிக்கிறதுக்கு பதிலாக இங்கனக்குள்ளே இந்த 1 and 2 வந்து கரெக்டுனா அங்கனக்குள்ளே ஒரு சேவ் பாயிண்ட்டுன்றது வந்து க்ரியேட் பண்ணிடுவேன். அப்போ தேர்ட் பேஜ் மட்டும் டெலீட் ஆயிரும், 1 and 2 வந்து சேவ் ஆயிரும். அதுதான் வந்து சேவ் பாயிண்ட்டோட கரெக்டாக இருக்க தப்பாக இருக்கிறத மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்கிறத அப்படியே வந்து வச்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து சேவ் பாயிண்ட் உடைய. அதுக்கடுத்து இதை ரெண்டையும் வந்து ரோல் பேக் பண்ணி நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லுவேன் சேவ் பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும் வித் இன் அ டிரான்சாக்ஷன். அதை வந்து டிரான்சாக்ஷனுக்கு அப்போ வந்து ஒரு சேவ் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அது முடிச்ச முன்னாடி இந்த தேவையில்லாத மட்டும் டெலீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டையும் வந்து ரோல் பேக் பண்ணிக்கலாம் லேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து சேவ் பாயிண்ட் S1 அப்படின்றது எனக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் வந்து சேவ் ஆயிடும். அதுக்கடுத்து இந்த தேர்டு வந்து மட்டும் ஸோ வந்து இது டெலீட் ஆகு அப்படின்னு சொன்னால் இதாகிட்டு அந்த 1 and 2 பேஜை வந்து ரோல் பேக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து சேவ் பாயிண்ட். ஸோ அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா
ஸோ டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு டிசிஎல் இதை யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் இது வந்து செக்யூராக வந்து வைக்கிறது. இப்போ வந்து எஸ்கியூஎல்ல டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம்ல, அதை வந்து செக்யூராக வந்து வைக்கிறதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறது தான் இந்த டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஸோ வந்து இதை டேபிளுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரும் அக்சஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறது தான். அதுக்கு தான் வந்து என்ன கமாண்ட் யூஸ் பண்ணால் கிராண்ட்ன்றது யூஸ் பண்ணி நம்ம வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். கிராண்ட் வந்து கிவ்ஸ் த யூசர் அக்சஸ் ப்ரிவிலேஜஸ் டு த டேட்டா பேஸ். அதை வந்து அதை ரிமூவ் பண்ணுறது பேர் வந்து ரிவோக் அக்சஸ் ப்ரிவிலேஜ். கிராண்ட் வந்து செக்யூர் பண்ணுறது, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ரிவோக் அப்படின்றது.